இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சத்தியமா சொல்றேன், என் தொழில்னால கண்ட மூஞ்சியெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும். என்ன பப்ளுண்ணே, உங்க வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதோட இப்ப மழை காலங்கிறதால பக்கோடா அது இதுன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரெட் கூட ரொம்ப நல்லா போகுது. நல்லதுதான். ஹே, அங்க பாருங்க, நல்ல ட்ரிங்க் பெல் அடிச்சுட்டு வந்துட்டாப்ல. வேலைலாம் முடிஞ்சிருச்சா? வாப்பா வா. முடிஞ்சதுப்பா. எல்லார் வீட்டுக்கும் பால் ஊத்தியாச்சா? அட இல்லப்பா, இன்னும் ஒரு வீடு பாக்கி இருக்கு, மேடம் வீடு. அவங்களுக்கு இன்னும் தரல. எல்லார் வீட்டுக்கும் ஒரே மாதிரியே பால் தரலாம்ல, அது என்னன்னு தெரியல. மேடம் வீட்டுக்கு மட்டும் லேட்டா பால் தராரு. ஐயோ, நான் என்னத்த சொல்றது, காலங்காத்தால மூஞ்சி டல்லா இருக்கும்ல, நல்லா குளிச்சுட்டு அழகா போனாதானே பாவம் கிடைக்காம இருக்கும். அட, உன் மேடம் வீடு என்ன புண்ணிய ஸ்தலமா என்ன? குளிச்சு கிழிச்சிட்டு சுத்தமா போறதுக்கு. என்னங்க, எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டு இருக்கேன் நானு? இவ்வளவு நேரமா நீங்க ரெடி ஆகுறீங்க? சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேணா நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமேட்டு வரேன். அப்படி என்ன வேலை இருக்கு? இது நீங்க தினமும் போடுற டிராமா தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் நடந்தே போக வேண்டியதா இருக்கு. எவ்வளவு களைப்பா இருக்கு தெரியுமா? ரொம்ப டயர்ட் ஆயிடுது. என்னது, எதுக்கு இவ்வளவு சென்ட் கிரீம்? இப்பெல்லாம் உங்க மூஞ்சி பார்த்து தான் பாலை வாங்குறாங்களா என்ன? எப்ப பார்த்தாலும் சும்மா உளர வேண்டியது. ஓடிங்கிறது. நீ போ, நான் வரேன். ரெடியா தம்பி? போறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் பாத்துக்க. அழகா இருக்கடா. இப்ப நான் மேடமுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கேன்.
ஐயோ என்ன இது, இன்னைக்கு நீங்க மறுபடியும் நிறைய பால் கொடுத்துட்டீங்க. ஐயோ மேடம் பரவாயில்ல, டீ போடும்போது கொஞ்சம் பால் அதிகமா ஊத்துங்க. ஏன் சொல்றேன்னா பால் அதிகமா குடிச்சா இன்னும் வெள்ளையாயிடலாம். அப்படியா? நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. மேடம் அது என்னன்னா அழகா பேசினா மனுஷங்களுக்குள்ள இருக்கிற உறவு முறை நீடிச்சிருக்குமா? சரி சரி. என்னாச்சுங்க? உங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க இவ்ளோ சீக்கிரம் இங்க வரதா இருந்தா என்னைய சைக்கிள் உட்கார வச்சு கூட்டு வந்திருக்கலாம்ல. நான் அவ்வளவு தூரம் நடந்து வந்தேன். நீ உள்ள போய் வேலையை பாரு, இல்லனா மேடம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ஓ ஓ, ஏன் என்னைய பாக்குற? எத்தனை நாளா மேடம் கால் படணும்னு பூவை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ அதிர்ஷ்டம், அவங்க கால் உன் மேல படுது. ஆனா நான் மேடம் என்னை விட்டு தூரமா தான் இருக்காங்க. அப்பா அப்பா, என்ன? அம்மா எப்போ வருவாங்க? அவ எப்போ வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்பா எனக்கு ரொம்ப பசியுது, கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுங்க ப்ளீஸ். ஓ கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இந்த குழந்தைங்க தொல்லை தாங்க முடியல. சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு சாப்பாடு கொடுக்கதான் இவன் அம்மா இருக்காளே. 2 நிமிஷம் நிம்மதியா மேடமை பத்தி கனவு கண்டுகிட்டு இருந்தேன், அதையும் கெடுத்துட்டான். இந்த புது ட்ரெஸ் இப்ப இவனால பாலாடிச்சு. 2 பேரும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அவன் அம்மா வந்து இவனுக்கு தரட்டும். அப்பா காய் ரொம்ப டேஸ்டா இருக்கு. குடி ஓ, காய் டேஸ்டா இருக்கும். இந்த நேரத்துல துரு ஸ்கூல்ல இருந்து வந்துருவானே, இன்னைக்கே இவ்ளோ லேட் ஆகுது. மம்மி, அது வேற ஒண்ணும் இல்ல மேடம், இன்னைக்கு தம்பியோட ஸ்கூல் பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனாலதான் லேட். லேட் ஆனதும் அதுக்குள்ள நான் பாட்டுக்கு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நானும் கிளம்புறேன், என் பிள்ளையும் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பான். என் தங்க குட்டி என்ன சாப்பிடுற? வா நான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன். பர்கா, கப்போர்ட்ல இருந்து நீ என் துணி எடுத்து வைக்கலையா? நீ கொஞ்சம் சீக்கிரமா, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. சாரி, டிஃபன் ரெடி பண்ற அவசரத்துல நான் உங்களுக்கு ட்ரெஸ் வைக்க மறந்துட்டேன். இப்பவே எடுத்து தரேன். ஒரு நிமிஷம். இன்னைக்கு யாரோ ரொம்ப அழகா இருக்காங்களே. அப்படியா? இன்னைக்கு மட்டும்தான் அழகா இருக்கேனா? இத்தனை நாள் இல்லையா? நீ தினமும் ரொம்ப அழகா தான் இருக்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே. பர்கா, இப்ப உங்களுக்கு லேட் ஆகலையா? பால்மா, இரு 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 இரு. இன்னைக்கு லேட் ஆனாலும் இப்ப பரவாயில்ல. உங்களுக்கு லேட் இப்படி சொன்னா ஆகலையா? எப்படி? விடுங்க. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஐயோ,
என்னங்க ஆ? நீங்க பாட்டு உள்ள வந்தா எப்படி? நான் எங்க உள்ள வந்தேன்? நான் கதவு கிட்ட நின்னுட்டு 2-3 தடவை கத்துனேன். ஆனா யாருமே வரல. சரி சரி, வெளியே போங்க. நான் போய் பால் பாத்திரம் கொண்டு வரேன். சரி, நீ போய் கொண்டா. அப்பா அப்பா என்னடா, ஏன்டா உங்க அம்மா மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? அம்மா எப்போ வருவாங்க? எனக்கு என்ன தெரியும்? அம்மா வந்துட்டே. ஐ, அம்மா வந்துட்டாங்க. அட ஏய், என் செல்லம், இங்க பாரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா? மேடம் இத உனக்காக தந்தாங்க. அம்மா, இது வெளியில போய் சாப்பிடுவா? சரி. மேடம் இருக்காங்களே, ரொம்ப நல்லவங்க. அவங்க பாக்குறதுக்கு மட்டும் அழகில்ல, மனசும் அழகுதான். இங்க பாருங்க, அவங்க இத எனக்கு தந்தாங்க. இத மேடம் கட்டி நான் பாத்திருக்கேன். மேடம் தான் இத எனக்கு தந்தாங்க. இனிமே பாருங்க, இத போட்டுக்கிட்டு நானும் மேடம் மாதிரி அழகா இருப்பேன். நீ ஒரு வேலை பண்ண, இப்பயே போயிட்டு இத போட்டு வாயேன். ஆனா இப்ப எனக்கு டயர்டா இருக்கே. 10 வீட்ல வேலை பார்த்துட்டு வரேன். நாளைக்கு காலையில போட்டுக்கிறேன். அறிவு கேட்டவள, இப்பவே கட்டிட்டு வான்னு சொல்றேன்ல. போய் கட்டிட்டு வா, புரியுதா? போ. ஏய், போன்னு சொல்றேன்ல. அட, அங்க என்னப்பா பண்ற? சீக்கிரம் வாப்பா, காத்திருக்க முடியலல்ல. இருப்பா, 10-20 ஆக்கிட்டு வந்துடுறேன். அட, என்னென்ன 10-20ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எப்படி கலந்து வச்சிருக்கேன். ரெடி பண்ணிக்கிட்டே இருங்க, வந்துடுறேன். எல்லாமே ரெடியா தான் இருக்கு, நீங்க வாங்க. நம்ம எல்லாம் ரெடியா இருக்கு, நீ வா. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சது, வந்துட்டேன். இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வெங்காய பக்கோடா போட்டு எடுத்துட்டு வா. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. வந்துட்டேன்ப்பா. என்னங்கண்ணே, அடிங்கண்ணே. Cheers. அது சரிப்பா, இன்ஜினியர் சார் இருக்காரு, அதான் அந்த பர்கா மேடம். காலங்காத்தால ரெடி ஆயிட்டு ஏன் அந்த வீட்டுக்கு போற? அங்க புல்ல எல்லாம் கிடைக்காதுப்பா. நான் ஒன்னும் புல்ல மேயறதுக்காக போல. எனக்கு வேண்டியதெல்லாம் மேடமோட முகத்தை பார்க்கணும். ஒரு தடவை அவங்க முகத்தை பார்த்துட்டேன்னா அந்த நாளே நல்லா இருக்கு. வணக்கம். இந்தாங்க வெங்காய பக்கோடா. இவ்வளவுதான் இருக்கு, இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத்தியா, இவ பேசுற பேச்சினால என் காதுல ரத்தம் வருது. ஆனா அங்க பர்கா மேடம் என்னம்மா பேசுவாங்க தெரியுமா? அது அப்படியே காதுல தேனா பாயும் தெரியுமா? அந்த பர்கா மேடம் யாரையாவது ஒரு தடவை நல்லபடியா பார்த்தாங்கன்னா அந்த மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லா அவங்க காலடியில கிடப்பான். அப்ப ஜெமுனா அண்ணி அவங்களுடைய வாழ்க்கைய உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்களே, அது என்கிட்ட ஒப்படைச்சிருக்காளா? அவ என் வாழ்க்கையவே நாசம் பண்ணி வச்சிருக்கா. அவ பக்கத்துல போய் உக்காந்தாலே வெங்காயமும் பூண்டு நாத்தமும் தான் அடிக்குது. கைய பிடிச்சா ஏதோ விறகு கட்டைய பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவளை விட 1000 மடங்கு மேடம் எவ்வளவோ பரவாயில்ல. சீக்கிரமா உங்க கடையை ஏற கட்டுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிப்பா,
குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்க, அதான் சொல்றால. சரி சரி சரி. Cheers. ராஜு, சாப்பிட்டு முடிச்சிட்டல? இப்ப அமைதியா தூங்கு, சரியா? நான் மேடம் வீட்டுக்கு போகணும், எனக்கு லேட் ஆகுது. கண்ணு மூடுறா. இந்த ராத்திரியில மேடம் வீட்டுக்கு நீ எதுக்கு போற? மேடமோட வீட்டுக்காரு ஊர்ல இல்ல, அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால மேடம் என்ன அவங்க வீட்லயே தூங்க சொல்லிருக்காங்க. இங்க பாரு, ராஜு நீ இல்லாம தூங்க மாட்டான். நீ இங்கே இரு, நான் வேணா மேடம் வீட்டுக்கு போறேன். ஏன் நீங்க அங்க போனோங்கறீங்க? ஆட பைத்தியமே, நான் சொல்றது கேளு. ராத்திரி துருவ் தம்பிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க 2 பேரும் பொம்பளைங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? நான் அங்க இருந்தேன்னா எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன். சரி, அப்படியே ராத்திரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, நீங்களே போயிட்டு வாங்க. ஜமுனா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஜமுனா தானே வரதா சொல்லிருந்தா, நீங்க அது வந்திருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல மேடம், என் பையன் ராஜு தூங்கவே மாட்டேங்கிறான். அதனால என்ன போக சொன்னா. அவ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுவும் இல்லாம துருவ் தம்பிக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான் நானே இங்க வந்துட்டேன். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு வேலை பண்ண, நீ வீட்டுக்கு போ. ராஜு தூங்குனதுக்கு அப்புறம் ஜமுனாவை அனுப்பிவே. அட இல்ல மேடம், அவ தான் என்ன இங்க அனுப்பி வச்சா. நான் வீட்டுக்குலாம் போக மாட்டேன். போனா அவ என்கிட்ட சண்டை போடுவா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இங்கே ஹால்ல எங்கேயாவது படுத்துக்கிறேன். அவ வந்த உடனே நான் இங்க இருந்து உடனே கிளம்பிடுறேன். சரி, அப்படின்னா நீங்க ஹால்லயே உட்காரு. ஜமுனா வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்க மேடம், உட்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க? என் நைட்டியை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்ல இந்த மாதிரி நடந்துப்ப? மேடம், நான் ஒன்னு சொல்லவா? நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கும் பிடிக்கும் மேடம். உங்களை சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னால உங்களை தொட முடியாதுல்ல, அதனாலதான் இந்த பொருளெல்லாம் தொட்டு நான் ஆனந்தம் அடைஞ்சுக்கிறேன் மேடம். முதல்ல நீ வெளியில போ. இங்க இருந்து வெளியில போன்னு சொல்றேன். மேடம், அப்படிதான் சொல்லாதீங்க. நான் உங்களை உண்மையா காதலிக்கிறேன். என் காதலுக்கு நான் தான் சாட்சி. சொன்னா கேட்க மாட்டல? இரு, இப்பவே பிரவீன்க்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன். விடு. ஏய், கைய விடு. கைய விடுன்னு சொல்றல. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களேன் மேடம். எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் நடந்தானால இன்னும் கொஞ்சம் அதிகமா நடந்தா என்ன? என்ன விடுன்னு சொல்றேன். என்ன விடு. உனக்கு பைத்தியமா? மரியாதைங்கிறது வெளியில போ. இங்க இருந்து வெளியில போன்னு சொன்னேன்.
நான் எவ்வளவு அன்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் நல்ல விதமா சொன்ன உனக்கு புரியாதா? யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, நான் உன்னை காதலிக்கிறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கத்தாதீங்க மேடம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. மேடம் சொல்லும் போது கேளுங்க. அன்பா சொன்னா கேட்கணும்ல. மேடம் சரின்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லுங்க மேடம், நான் அன்பா சொல்றேன்ல, சரின்னு சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டு அவனை நான் உள்ள விட்டுருக்கவே கூடாது. நான் ஏன் கதவை திறந்தேன்? நான் ஏன் அவனை விட்டு உள்ள? மேடம் நான் தான் பேசுறேன், லல்லன். நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க மேடம். அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து ராத்திரி நமக்குள்ள என்னெல்லாம் நடந்ததோ அத உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்குங்க. உங்க புருஷன்கிட்டயோ இல்ல என் மனைவி கிட்டயோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. புரிஞ்சுதா? ஒருவேளை இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கப்பட போறது நீங்க தான் மேடம். ஏன்னா நான் உங்களை போட்டோ எடுத்தேன்ல, அது மத்தவங்க கைக்கு போச்சுன்னா உங்களுக்கு தானே அசிங்கம். உங்களை என்ன நினைப்பாங்க? பொறுத்த வரைக்கும் அது மேடம் எல்லாத்தையுமே விருப்பப்பட்டு தான் செஞ்சிருக்காங்கன்னு நினைப்பாங்கல்ல, அதானே? சொல்ற பேச்சு கேளுங்க மேடம், சரின்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த விஷயம் மத்தவங்க காதுக்கு போச்சுன்னா அசிங்கப்பட போறது நீங்க தானே மேடம். என்னாச்சு மேடம்? எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நீ போய் பாலை வாங்க. போ ஜமுனா. மேடம் சார் வந்துட்டாரு, ஏன் வீட்டுக்கார் இல்ல. அடடடடா, என்னாச்சுமா? கொஞ்ச நாள் வெளியூர் போனதுக்கே என்ன இவ்வளவு மிஸ் பண்றியா? அட பர்கா, என்னாச்சு? நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? அது வந்து உங்க ஞாபகமாவே இருந்தது. அதான் நான் தான் வந்துட்டேன்ல. வா உள்ள போலாம். பாலுமா, பால் வாங்கிக்குங்க. பாலை வாங்கிட்டு வா.
ஜமுனா வாங்கிப்பா. நீங்களே வாங்கிக்கோங்க மேடம். அட சார் வணக்கம். எப்படி இருக்கு நீ? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஆ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன். நான் கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன். சரி சரி சரி, நீ பாலை வாங்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்னாச்சு? இத காட்டணுமா என்ன? இல்லல்ல, உங்க கை பட்டதுமே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மேடம், சாருக்கு டீ போடுவா. போடு. இன்னும் லல்லன் வரல பாத்தியா? இவ்வளவு நேரமா வரதுக்கு என்ன பப்ளு, ஏன் இவ்வளவு அவசரமா வர சொன்ன? என்ன பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க? லல்லன் உன் அண்ணி அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நான் அவளை கூட்டிட்டு வர போறேன். வரதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். இந்த சாவியை பிடி. நீ என் வீட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. என்ன? சரி பாத்துக்க. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சார், நான் இன்னைக்கு வந்துடுறேன் சார். எஸ் சார், நான் இன்னைக்கே கிளம்புறேன். பர்கா, நான் ஆஃபீஸ் வேலை விஷயமா 2 நாள் நாசிக்கு போய் ஆகணும். பிரவீன், என்னையும் த்ருவியும் கூட கூட்டிட்டு போலாம்ல? எங்களால இங்க தனியா இருக்க முடியாது. எங்களை விட்டுட்டு நீங்க போகாதீங்க. பர்கா, உன்னை கூட கூட்டிட்டு போனா நல்லா தான் இருக்கும். பட் யூ நோ ரைட், அஃபிஷியல் ட்ரிப்ல ஃபேமிலி எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாம வேணா இன்னொரு நாள் கண்டிப்பா எங்கேயாவது வெளியே போலாம். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். நான் இப்பயே கிளம்புறேன்னா சரியா? ஹலோ, நான் தான் லல்லன் பேசுறேன். அது வந்து உங்களுக்கு அட்ரஸையும் டைமையும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. நான் வர மாட்டேன். அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு நம்மளுக்குள்ள நடந்த அந்த காதல் நிலையை காட்ட வேண்டியதா இருக்கும். காட்டிடலாமா? என்ன சொல்ற? சூப்பரா இருக்கு. சும்மா ஜொலி ஜொலிக்குது. இந்த சந்தர்ப்பத்தை நினைச்சாலே மனசுக்கு ஜாலியா இருக்கு. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், என் கஷ்டகாலம் எல்லாம் தீர போகுதுப்பா. மேடம், எனக்கு உங்களோட இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம். என்னை எதுக்கு இங்க கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லு. அட வாங்க மேடம். இங்க பாருங்க,
இது எல்லாமே உங்களுக்காக நான் ஸ்பெஷலா பண்ணி வச்ச அலங்காரம். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி தெரியல உங்க முகத்தை பார்த்தா. சரி மேடம், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா? நான் சின்ன வயசுல ஹாஸ்பிட்டலுக்கு பால் கொடுக்கறதுக்காக போனேன். அங்க நர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டட்டா? மேடம் இங்க பாருங்க. இத கொஞ்சம் போய் போட்டுட்டு வரீங்களா சீக்கிரம்? நான் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன மேடம், நீங்க ஏன் அடிக்கடி என்ன இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இத கொஞ்சம் பாருங்களேன். எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கீங்களா? சரி, இது எல்லாருக்கும் நான் காட்டவா இல்ல போட்டுட்டு வரீங்களா? இன்னைக்கு என்னோட சின்ன வயசு கனவு நினைவாயிடும் போல இருக்கே. அட என்ன மேடம் இவ்வளவு நேரம் ஆக்குறீங்க? மேடம் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் நினைச்சு பார்த்ததை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை கையை தொட்டுக்கிறேன். அட தொட்டுக்கிறேங்க. அட மேடம் சொல்றத கேளுங்க, தொட விடுங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை நான் செய்யாம விட மாட்டேன். அட என்னாச்சு மேடம்? சரி சரி வாங்க, அழுகாதீங்க, உட்காருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உங்களை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். ஆமா மேடம், நான் உங்களை தொடதான் செய்வேன், வேற ஒண்ணும் பண்ண மாட்டேன். சரி மேடம், உங்களை நான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கவா? ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மேடம் ஸ்மைல். மேடம் சொல்றேன்ல, சிரிங்க. அப்படிதான் நல்லா இருக்கு மேடம். மேடம் ஏன் கூட ஒரு போட்டோ வாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட ஆசை எல்லாம் நீங்க என் கூட இருக்கணும் தான். மேடம் மேடம் தொட விடுங்க மேடம். மேடம் உங்க கூந்தல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு தடவை மேடம். மேடம் மேடம் ஒரே ஒரு தடவை மேடம் ப்ளீஸ். மேடம் மேடம் சைலண்டா இருக்கணும். மேடம் ஒண்ணு தெரியுமா? நேத்து நான் சத்சங்கத்துக்கு போயிருந்தேன். அங்க கீத உபதேசம் எல்லாம் நடந்தது. அங்க பேசிக்கிட்டு இருந்தவரு ஒருத்தவங்க பாவத்தை செய்யறத விட பாவத்தை பொறுத்துக்கிறதா குற்றமா. ஏதாவது தப்பு நடந்தா அதை சகிச்சுக்க கூடாது, எதிர்த்து போராடணும். ஏன்னா எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும்னு சொன்னாரு. நீ சொன்னது கரெக்ட் தான் ஜமுனா. அவராதான் இருக்கும். நான் போய் பாலை வாங்கிட்டு வரேன். இரு, இன்னைக்கு நான் பால் வாங்குறேன். நீ போய் துருவை எழுப்பி ரெடி பண்ணு. சரி. ஏன் மேடம் லேட்டா வரீங்க? பாலை ஊத்து. சின்ன வயசுல எனக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த முறை நீங்க சந்திக்கும் போது டீச்சர் மாதிரி வரணும். நான் வர மாட்டேன். பாரா, என்ன சொன்னீங்க? இன்னைக்கு என்ன என் தங்க கிளிக்கு சிறகு முளைச்சிருச்சா? சரி, அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். இந்த மிரட்டல் எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. ரொம்ப ஓவரா டிராமா பண்ண என் புருஷன் கிட்ட மட்டும் இல்ல, போலீஸ் கிட்டயும் உன்னை மாட்டி விட்டுடுவேன்.
எனக்கு என்ன ஆனாலும் நான் அதை பாத்துக்கிறேன். இதுக்கு மேல ஒரு பெரிய கொடுமை எனக்கு நடந்துட முடியாது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. துரு தம்பி ஸ்கூல்ல கிளம்பிட்டாரு. பாய் மம்மி. பாய் கண்ணா. பாய் அங்கிள். பாய் தம்பி. டிஃபன் வச்சிருக்கேன், ஃபுல்லா சாப்பிட்டுடணும். உனக்கு அவ்வளவு தைரியமா? அப்போ பிரம்மாஸ்திரத்தை எடுக்கணும் போல இருக்கே. துரு இன்னும் ஏன் வரல? ஜமுனா. என்ன மேடம்? ஜமுனா, துரு இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலையே. இந்நேரம் அவன் ஸ்கூல் பஸ் கூட வந்து போயிருக்குமே. பிரவீனும் இப்ப ஊர்ல இல்ல. ஒரு வேலை பண்ணு ஜமுனா, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வாயே. சரி, நான் போய் பார்க்கறேன். சீக்கிரம் போயிட்டு வா. சொல்லு. என் தங்க கிளியே, நான் தான் பேசுறேன், லல்லன். உன்னோட துரு தம்பி இப்ப என் கிட்டதான் இருக்கான். ஆனா ரொம்ப நேரம் பாதுகாப்பா இருக்க மாட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? துரு துரு உன்கிட்டயா இருக்கா? என் புள்ளைய ஏன் கூட்டிட்டு போன? இங்கதான் இருக்கான். நான் சொல்றத கேளு. அழகா ரெடி ஆயிட்டு இங்க வந்துரு. அதுக்கப்புறம் உன் புள்ளைய கூட்டிட்டு போ. நான் உடனே வரேன். ஆனா நீ என் புள்ளையோட ஏன் விளையாடிட்டு இருக்க? நீ மட்டும் வந்திருந்தா நான் இதை செய்ய வேண்டிய அவசியமே வந்திருக்காது. நீ மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரல, அவ்வளவுதான். நான் வந்துடுறேன். என் புள்ளைய எதுவும் பண்ணிடாத. என் குழந்தை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் உடனே இப்ப வந்துடுறேன். நான் உடனே வந்துடுறேன். துரு தம்பி, சாக்லேட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என் புள்ள எங்க? அட தங்க கிளி, பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே. நீ ஒன்னும் பறந்து கிருந்து வரலையே. சரி, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கமா. ஏன் கூட மரியாதை தள்ளிப்போ. ஒழுங்கா சொல்லி என் புள்ள எங்க? வா, உன் பையன் எங்க இருக்கான்னு நான் காட்டுறேன். வா வா வா. எங்க போற? என்ன விடு. என் புள்ள கிட்ட குழந்தை தூங்குறாமா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போலாம். வா, அவன் தூங்கட்டும். வா, அட வா வா. நீ தான் உன் பையனை பார்த்துட்டல்ல. தயவு செஞ்சு என் புள்ளைய விட்டுடு. நான் என்ன இதெல்லாம் வேணும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அதை விடு. நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு, காட்டுறேன். இந்தா, நீ இன்னைக்கு எனக்கு இதை போட்டு காட்டணும். ஐயோ, ஏன் இவ்வளவு யோசிக்கிற? சீக்கிரம் போ. பரவாயில்லையே, என்னோட தங்க கிளியோட பர்ஸ். இதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடடே, இந்த வாசனை தானே என்ன பைத்தியக்காரனாக்கிடுச்சு. நம்மளும் கொஞ்சம் அடிச்சு போமே. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்படியே இந்த பூ மாதிரி வாசனையா. வாசனை ஞாபகம் வருது. நான் உங்களுக்கும் சென்ட் அடிச்சு வர்றேன். நானும் அடிச்சுக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இந்த ரூமே வாசனை ஆயிடும். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா சுத்திட்டு இருக்க நீ? துரு தம்பி இருக்கான்ல, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயும் வீட்டுக்கு வரல. பாவம், மேடம்க்கு அவங்க குழந்தை கிடைச்சானா தெரியல. என்னங்க நீங்க ஏன் இப்படி கூத்தாடி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க? இத பார்த்தா என்ன கூத்தாடி மாதிரியா இருக்கு?
இது ஃபேஷன்மா ஃபேஷன், தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? அப்புறம் உன்னோட மேடம் இருக்காங்கல்ல, அவங்க பையன் கிடைச்சிட்டான். நான் இப்ப அங்க இருந்து தான் வரேன். சரி, நான் போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன். எனக்கு சாப்பாடு எடுத்து வை. துரு தம்பி காணாம போனதை பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயம் எனக்கும் மேடத்துக்கும் தவிர யாருக்கும் தெரியாதே. இது மேடமுடைய சென்ட் வாசனையாச்சே. பர்கா, ரெண்டு பேரும் எங்க போயிட்டீங்க? எவ்வளவு நேரம் உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கிறது? ஏன் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? பர்கா, நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் எங்க போனீங்க? அப்பா, நான் லல்லன் அங்கிள் கிட்ட இருந்தேன். கண்ணா, நீ நீ ரூம்க்கு போப்பா. அம்மா தோ வந்துடுற. பர்கா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீங்க இந்த ராத்திரில லல்லன் கூட என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பர்கா, என் கேள்விக்கு பதில் சொல்லு. நான் அன்பா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் உங்களுக்கு அட்ரஸையும் டைமையும் மெசேஜ் பண்ணிருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. உன்னோட துரு தம்பி இப்ப என் கிட்ட தான் இருக்கான். ஆனா ரொம்ப நேரம் பாதுகாப்பா இருக்க மாட்டான். நீங்க உண்மையாவே அழகா இருக்கீங்க. எனக்கு வேற வழி தெரியலங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா இத இப்பதான் என்கிட்ட சொல்ற? எதுக்கு என் போன் எடுத்த? கையை விடுங்க. மேடம் கூட நீங்க நான் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆளை பார்த்ததே இல்ல. என்ன இதெல்லாம்? நான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பிரவீன் சார் கிட்ட போய் சொல்லிடுவேன். நான் இதுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவன் என் பொண்டாட்டி புள்ள மேலே கை வச்சிருக்கான். மரியாதையா போன கொடு. கையை விடு, கையை விடுன்னு சொன்னேன். போன முதல்ல குடி. நான் பிரவீன் சார் கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். பிரவீன் போலீஸ் கிட்ட நான் உயிரோட விட மாட்டேன். போலீஸ் கிட்ட போலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். போன குடி. விடுங்க, போனை விடுங்க. போன குடு. ஏய், கொடுங்க. என்ன வெறித்தனமா மாத்திராத. நான் தான் சொல்றேன்ல, போனை என்கிட்ட கொடுத்துரு. கையை எடுங்க. எனக்கு என் போன் கிடைக்கலன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன விடுங்க. போனை ஒழுங்கா கொடுத்துரு. என்ன சொல்றேன்? கேளு, கொடுத்துரு. கையை எடுங்க. எனக்கு என் போன் வேணும். போனை கொடுத்துரு. ஏய், ஜமுனா, ஜமுனா, ஜமுனா. லல்லன், லல்லன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேலே கை வச்சிருப்ப? இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. சாகடிச்சிருவேன். இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னை கொன்னுட வேண்டாம். என் கையில தான் உனக்கு சாவு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி புள்ள மேல கை வச்சிருப்ப? பிரவீன் சொல்றத கேளு. இல்ல பர்கா, இன்னைக்கு நான் இவனை கொல்லாம விட மாட்டேன். இவன் உன் மேலே கை வச்சிருக்கான். சாவுடா, சாவு. ஐயோ ஜமுனா, ஜமுனா என்னாச்சு உனக்கு? ஜமுனா, விட மாட்டேன்டா. விடுங்க. சொன்னார்கள் விடு. இன்ஸ்பெக்டர் சார், விடு. இவன் தான் அவன். இல்ல சார், இவன் தான் என் பொண்டாட்டிய கட்டாயப்படுத்தி கற்பழிச்சிட்டான். இவன் பொண்டாட்டிய கூட கொலை பண்ணிட்டான். போடா. வாடா. நான் எதுவும் செய்யல சார். சார், மணில நான் ஒண்ணும் பண்ணல. என்ன நம்புங்க. பர்கா, பர்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல. விடு, அழாத.
எங்க இங்க பாருங்க, ஆனந்த புது பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்கான். வா. இவனுக்கு அடிச்ச லாட்டரிய பாடுறா. நம்ம தலையெழுத்து நமக்கெல்லாம் இப்படி மாட்ட மாட்டேங்குது. மா. ஆனந்த், பரவாயில்ல, ரொம்ப அழகான பொண்ணதான் கல்யாணம் பண்ணிருக்க. என்ன எங்க கிட்ட சொல்லாம பண்ணிக்கிட்ட? அக்கா, என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அதான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பிரியா இவங்க சவிதா அக்கா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. கதவு ஏன் திறக்கல? மா. ஆனந்த் சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணதுனால அவங்க அம்மாவுக்கு அவன் மேல கோபம் போல இருக்கு. ஆனா ஆனந்த் என்கிட்ட சொன்னான், என்ன அக்காவுக்கு தான் இந்த சம்பந்தத்துல இஷ்டம் இல்ல, பரவாயில்ல, இப்ப அவன் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், அவங்கள வரவேற்கிறதா முறை. ஆமா, கண்டிப்பா போங்க, போய் ஆரத்தி எடுங்க. சொந்த பையனுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி. அவன் என்னமோ ஹவுஸ் ஓனர் மாதிரியும் நம்ம வாடகைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ணி, ஆனந்த் எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கான், கதவை திறக்கலாம்ல? மா. அண்ணி, இப்படி கோவமா இருக்கிறது சரியில்லை. உங்க பையன் உங்க மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க பாருங்க அண்ணி, பழைய விஷயத்தெல்லாம் மறந்துடுங்க. இந்த காலத்துல லவ் மேரேஜ் எல்லாம் சாதாரணமா போச்சு. அதனால உங்க வீட்டு மகாலட்சுமிய கூப்பிடுங்க. அதுக்கப்புறமா பொறுமையா ஆனந்த் கிட்ட பேசிக்கலாம். ஆனா இப்படி வெளியே எல்லாரும் பாக்குற மாதிரி அவங்கள வெளியில நிக்க வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது அண்ணி. மா. அவளை பாரு, ஆனந்தோட பொண்டாட்டிய பார்த்தா அப்படியே மந்திரக்காரி மாதிரி இருக்கா. இவளோட அழக பார்த்தா யாரா இருந்தாலும் சோக்கி போயிடுவாங்க. மா. கால் பாதத்தோட தடத்த பாரு, அப்படியே தலைகீழா இருக்கு. ஆமாண்டி, ஆனந்தோட பொண்டாட்டி வீட்டுக்குள்ள நுழையும் போதே அபசகுணமா இருக்கு. ஏன் இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க கால் இல்லாதவங்களுக்கு கூட அவங்களுக்கான வாழ்க்கை இருக்கு. அம்மா, ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, பார்த்துட்டு வரேன். உட்கார், உட்காருமா. இதனாலதான் நான் ஆனந்த் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு. இப்ப என்ன பண்றது? இனிமே இந்த வீட்டுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதோ? ஆனந்த், நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, நாங்க கிளம்புறோம். ரத்தன், எங்க கிளம்பிட்டு இருக்க? என்ன ஏன் தடுக்கிறீங்க? ஏன் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு எத்தனை முறை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்க என் அம்மா இல்ல, என் அப்பாவோட பொண்டாட்டி, அவ்வளவுதான். போய் அவரை கவனிங்க, என்கிட்ட அம்மாங்கிற உரிமையை காட்டாதீங்க. மா, போதும்மா, எவ்வளவு நாள் இப்படி கோவமா இருப்ப? பிரியா உன்னோட மருமக. அதத்தான் நானும் விரும்பல. மா, எனக்கு புரியுது, உங்க விருப்பத்துக்கு மாறா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆனா உனக்கு தான் பிரியா முன்னாடியே தெரியும்ல. நான் ஏற்கனவே அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஆமாமா, நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என்கிட்ட ஏன் நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? நான் உன்கிட்ட பேசல,
நீ உன்னோட ரூமுக்கு போ. ஆனா பிரியா, புரியல. எந்த வம்சத்தை சேர்ந்தவ, என்ன குலம் கோத்திரம்? மா பிரியா ஒரு அனாதம்மா. பாவமா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. நீங்களே சொல்லுங்க, அனாதைங்களுக்கெல்லாம் மருமகளாகிற உரிமையே கிடையாதா? அவ வாழ்க்கை அப்படியே தான் போகணுமா? ஆனந்த், நீங்கெல்லாம் இந்த காலத்து பசங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க, மாடர்னா இருப்பீங்க. அதான் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு. ஆனா நாங்க பெரியவங்க, உலகத்தை முழுசா புரிஞ்சவங்க. அவ கால் எடுத்து வச்சதுமே வீட்ல கரண்ட்டும் போயிடுச்சு. மா அதெல்லாம் தற்செயலா நடந்ததுமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் எதுவும் யோசிக்கலப்பா. உங்ககிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா. ப்ளீஸ், இப்படி மட்டும் தயவு செஞ்சு பேசாத. ஆனந்த், எழுந்துருங்க எழுந்துருங்க, குடிக்க டீ கொண்டு வந்திருக்கேன். என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? 24 மணி நேரமா உன்னை பாத்துக்கிட்டு இருப்பேன். என்னையே பாத்துட்டு இருந்தா அப்புறம் ஆபீஸ் வேலையெல்லாம் யார் பாக்குறது? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கும்போது ஆபீஸ் வேலையெல்லாம் தியாகம் பண்ணிடலாம். ஆனந்த், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. அது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அம்மா ஏன் என்கிட்ட இவ்ளோ கோவமா இருக்காங்க? அது நீங்க 2 பேரும் பேசுறத நான் கேட்டேன். அவங்க என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ், நீயாவது அவங்க கிட்ட என்னை பத்தி எடுத்து சொல்ல. பிரியா, எந்த வீட்டுல மாமியார் மருமக உறவு நல்லா இருக்கு? ஆனா ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். அது வரைக்கும் நாம நான் போய் அம்மாக்கு டீ கொடுத்துட்டு வரேன். இந்தா உன் டீ குடிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. அம்மா, இந்தாங்க உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன். எனக்கு டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னாச்சுமா உங்களுக்கு? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? முகம் கொடுத்து கூட பேசாம என்கிட்ட கோமா நடந்துக்கிறீங்க. என்னாச்சு? ஆனந்த், நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, இவ சமையல் அறைக்கு போக கூடாது. எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நானே போய் எடுத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல பிரியா, எங்க வீட்டுல ஒரு வழக்கம் இருக்கு. புதுசா கல்யாணம் ஆகி வர பொண்ண கிச்சன்ல வேலை செய்ய விட மாட்டாங்க. உண்மையாவா? உண்மைதான். சரி, நான் மத்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம்ல? பார்க்கலாம். அவ கையால போட்ட டீ அது குடிச்சிருக்கலாம்ல? அவ கையால போட்ட எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். யாருக்கு தெரியும், டீ தூள்குள்ள எதையாவது கலந்திருந்தா? உன்னோட அந்த சந்தேகம் எப்ப தீரும்னே எனக்கு தெரியல. நான் இப்ப ஆபீஸ் கிளம்பணும். நான் போயிட்டு வந்து பேசுறேன். அப்பா, எனக்கு 30,000 ரூபாய் பணம் வேணும். இப்ப என்கிட்ட பணம் இல்ல. இல்லன்னா எப்படி? போன மாசம் தானே உங்க FD பணம் வந்துச்சு. அந்த பணம் எங்க? ரத்தன், நான் உனக்கு அப்பாவா இல்ல நீ எனக்கு அப்பாவா? என்கிட்டயே கணக்கு கேக்குறியா? மாசம் மாசம் உனக்கு வருமானம் வருது இல்ல? நல்லாதான் சம்பாதிக்கிற. அந்த பணத்தை என்ன பண்ற? ஏற்கனவே உனக்கு குடிப்பழக்கம் வேற இருக்கு. இப்ப சூதாட்டம் வேற ஆரம்பிச்சிருக்க. என் பங்கு சொத்தை அந்த ஆனந்தோட குடும்பத்துக்கு தார வாத்துட்டீங்க நீங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறத நான் குடிச்சு அழிச்சா என்ன, சூதாரணம் என்ன? உங்களுக்கு என்ன வந்துச்சு? எனக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கீங்களா? எனக்கும் இந்த சொத்துல உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்கு? அதுக்கு உனக்கு தகுதி இருக்குங்கிறத முதல்ல நீ நிரூபிச்சு காட்டு. முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்பதான் அவன் திருந்துவான். இப்ப ஆனந்த பாரு, உன்னோட சின்னவன் தான், ஆனா எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறான் பாரு. இவனுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் தோணுது? இத வீடா பார்க்காம தர்ம சத்திரமா எல்லாம் பார்க்க. ஆமா, தர்ம சத்திரம் தான் இந்த வீடு. அப்படி மாத்தினது நீங்க தான். என் அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த பொம்பளைய கட்டிக்கிட்டு வந்தீங்க. நீ ரொம்ப அதிகமா பேசுற. நீ சின்ன பையனா இருந்த உன் அம்மா இறந்து போகும்போது அவ சாவுக்கு நான் ஒண்ணும் காரணம் இல்லையே. இப்போ உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க.
இனிமே என்னைக்காவது மரியாதை இல்லாம பேசினேன்னு வச்சுக்க, நான் ஒரு விஷயத்த மறந்துடுவேன். நீ என் பையங்கிறது, அப்புறம் என் சொத்துல இருந்து ஒத்த பைசா உனக்கு கிடைக்காது. தம்பி, இங்க வா. இந்தா. டேய், எத்தனை தடவை சொல்லிருக்க உனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட இருந்து எதுவும் வாங்க கூடாதுன்னு? ஆண்டி, இது பூஜை பண்ண பிரசாதம் தான். உன்ன மாதிரி பொம்பளை கிட்ட இருந்து வாங்கினா இது கூட விஷமா மாறிடும். நான் அவளோட கண்ணை பார்க்கும்போது வித்தியாசமா தெரிஞ்சது. அவ கண்ணை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நீ ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்ப. ரியா ரொம்ப நல்ல பொண்ணு. நீ வேணா பாரு, அவ வந்ததுனால ஆனந்தோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. அண்ணி, நல்ல வேலை வந்தீங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. உங்களுக்கு மங்களகரமான மருமக கிடைச்சிருக்கா. அட கடவுளே, என் பையனுக்கு என்ன ஆச்சு? ஐயோ சாமி, இப்பதான் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். என்னாச்சு? இவ எதோ என் புள்ளைக்கு சாப்பிட கொடுத்தா. சாப்பிட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இல்ல, நான் இவனுக்கு பூஜை செஞ்ச பிரசாதம் தானே கொடுத்தேன். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுதான் என் பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்ன நம்புங்க, நான் எதுவும் பண்ணல. சத்தியமா நான் எதுவும் பண்ணவே இல்ல. நீ ஒரு சூனியக்காரி. யார முழுங்கறதுக்காக இங்க வந்தியோ தெரியல. உன்கிட்ட இருந்து தள்ளி தான் இருக்கணும். இல்லனா எலுமிச்சம் பழ உருட்டி என் வீட்டையே நாசம் பண்ணிடுவேன். முதல்ல பையனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடலாம், இல்லைன்னா ஏதாவது ஆயிட போகுது அவனுக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க தான் எதையும் கேட்கல. ஆனந்தோட வைஃப் எனக்கு தெரிஞ்சு அவ மந்திரக்காரியா இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடியே தெரியும் இவளால நிறைய பிரச்சனை வரும்னு. எனக்கு தெரிஞ்ச ஆனந்தோட வைஃப் பெரிய சூனியக்காரியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாரும் உன்னை சூனியக்காரின்னு நினைக்கிறாங்க. ஐயோ, நீ ஏன் என்ன அப்படி பாக்குற? அப்புறம் நானும் அப்படிதான் நினைப்பேன். நான் உன்னை சூனியக்காரியாவோ மந்திரவாதியாவோ நினைக்கல. நீ ரொம்ப அழகா இருக்க. நான் எப்பவுமே அழகா ஆராதிக்கிறவன். ஐ மீன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒன்னும் தேவையில்லை. அவளோட வேலையை பாக்குறதுக்கு அவளுக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. போ, கீழே போ. அப்பா உன்னை கூப்பிட்டாரு. சூனியக்காரி இவ. ஜாக்கிரதையா இருங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க பொறுப்பு. பிரியா, நீ உன் வேலையை முடிச்சிட்டு கீழே வாமா. நம்ம 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்கலாம். என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நான் தான் சொன்னல, ஜாக்கிரதையா இருன்னு. என்னமாச்சு? என்னாச்சா? காயம் பட்டிருக்கு. கொஞ்சம் விட்டு இருந்தா கொலையா பண்ணிருப்பா உங்க மருமக. இல்லம்மா, நான் எதுவும் பண்ணவே இல்லை. எழுந்துருமா, எழுந்துங்க. மெதுவா எழுந்துருங்க. மெதுவா. சொல்லுப்பா ஆனந்த். அம்மா, ஒன்றும் இல்லை. இன்னும் எனக்கு ஆஃபீஸில் வேலை முடியல. கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். நீங்களும் பிரியாவும் சாப்பிட்ருங்கண்ணா. இங்க பாருப்பா, இங்க நிலைமை ஒன்றும் சரியில்லை. இங்க திடீர்னு மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. நீ வீட்டுக்கு சீக்கிரமா வந்துரு. மா, பிரியா தான் உன் கூட இருக்கல்லம்மா. ஏன் பயப்படுற? பாரு, தயவு செஞ்சு சாப்பிட்ரு. எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், சரியா? நான் வச்சிடுறேன். ஆனந்த், ஒரு நிமிஷம்.
வாடகையை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்பவும் அதான் சொல்றேன். வாடகை விஷயத்தை பத்தி நான் உங்க அப்பா கிட்ட மட்டும்தான் பேசுவேன். அதுவும் இல்லாம வாடகை ஏத்தி கொடுக்கறதுங்கிறது உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அதுபடிதான் நான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ஆனந்த், எங்க அப்பன் தான் அந்த காலத்து ஆளு, நீ விவரம் தெரிஞ்சவன் தானே. இவ்வளவு பெரிய வீட்டோட வாடகைய மத்தவங்களா இருந்தா எவ்வளவு தருவாங்க தெரியுமா? எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்றேன்ல, புரியலையா உனக்கு? இத பத்தி பேசி தயவு செஞ்சு என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? உனக்கு உன் டைம் ரொம்ப காஸ்ட்லி இல்ல? உன் பொண்டாட்டிய வேற நீ பாதுகாக்கணுமே. சூனியக்காரிய கூட்டிட்டு வந்து. சூனியக்காரின்னு சொன்னேன்னு வச்சுக்க. யாரடா சொன்ன? உன்னை சும்மா விட மாட்டேன். பொண்டாட்டி தானே, அவன் மூஞ்ச பார்த்தா தெரியல உனக்கு? எங்க பொண்ணா அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். என் பொண்டாட்டிய பத்தி விட மாட்டேன்டா. எம்எல்ஏ கை விட மாட்டேன்டா. விடுங்க. ஆனந்த், இதுக்கு அப்புறம் வாடகையை நீ என்கிட்ட தான் கொடுக்கணும், அதுவும் அதிகமா கொடுக்கணும், புரியுதா? என்னம்மா நீ பிரியாவை பத்தி தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்க? அதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து போயிட்டு இருக்க. கண்டதெல்லாம் யோசிக்காத. அம்மா உடம்பு இப்ப எப்படி இருக்கா? ஆனந்த், நான் அம்மாக்காக பூஜை பண்ண அந்த விபூதியும் பிரசாதமும் கொண்டு வந்திருக்கேன். பூசி விட, எல்லாம் சரியாயிடும். எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனந்த். எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து தேவையில்லாத விஷயங்களா தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப எனக்கும் மத்தவங்க சொல்றதுதான் சரின்னு தோணுது. நீ வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வரல, ஒரு மந்திரக்காரியை தான் கூட்டிட்டு வந்திருக்க. என்னம்மா நீங்க ஏன் இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பிரியா, இந்த நேரத்துல இதை பத்தி பேச வேண்டாம். நீ பேசாம உன் ரூமுக்கு போ. இதை பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். இங்க பாருப்பா ஆனந்த், இந்த பிரியா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து கெட்ட கெட்ட காரியங்களா தான் நடந்துட்டு இருக்கு. கெட்ட கெட்ட காரியங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அவளோட காலடி தடம் மாறி இருந்தது. மாடியில நெருப்பு பிடிச்சது. மிஸ்ராமா கீழே விழுந்து அடிபட்டது. அப்புறம் கீழ் வீட்டு சபிதாவோட பையன் பிரசாதம் சாப்பிட்டு மயங்கி விழுந்தது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரியாவை பத்தி நல்லதாவே நினைக்க முடியல. இங்க பாருப்பா, நான் மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருக்குமே இப்படிதான் தோணுது. அவங்க எல்லாருமே பிரியாவை பார்த்து பயந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிரியா ஒரு சூனியக்காரின்னு. ப்ளீஸ் மா, ப்ளீஸ். முதல்ல நீ அந்த மாதிரி பேசுறத நிறுத்துமா. படுத்துக்க. இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இந்த மாதிரி பேச்சையில நான் கேட்கறது? நான் ஒரு பேய், சூனியக்காரி, மந்திரவாதி. இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் என்ன பத்தி இப்படி எல்லாம் பேச போறாங்க? அவங்க அப்படிதான் பேசுவாங்க பிரியா. ஏன் ஒன்னால மட்டும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு? எனக்கே அது ஒரு சில நேரம் வித்தியாசமா தான் இருக்கு. நான் உன்னோட பொண்டாட்டி. என் மேல உனக்கு தான் நம்பிக்கை இருக்கணும். நான் என்ன பண்ணி உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறதுனே தெரியல. ஆனந்த், கடவுளே, என்னாச்சு அண்ணி? ஏன் கத்துறீங்க? அங்க பாருமா. நான் என்னோட நகை எடுக்கிறதுக்காக அலமாரிய திறந்த கருப்பு பொம்மை இருக்கு. இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரியா தான். எனக்கு தெரியும். அது சரி, பிரியா எங்க? இல்லையே, நான் காலையில இருந்து அவளை பார்க்கல.
பயப்படாதீங்க நீ. ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க, என் கூட வாங்க. வாங்க நீ வாங்க. என்னாச்சுமா? என்னோட நகையெல்லாம் காணாம போயிடுச்சு. அப்புறம் அலமாரியில ஒரு கருப்பு பொம்மை இருக்கு, மந்திரிச்சு வச்ச பொம்மை. என்னாச்சு? அதான் எல்லா நகையும் இருக்கே, எங்க காணாம போச்சு? அதான் எல்லாம் இருக்குல்ல, எங்க அந்த பொம்மை? ஏமா அப்படி பயந்துட்டே இருக்க? இதெல்லாம் இவ வந்த உடனே மாறி இருக்கு. எனக்கு என்னமோ இவ மாந்திரிகம் பண்றா. என்ன சொல்றீங்க? இதுக்கும் நான் தான் பொறுப்பா? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாள் என்ன சூனியக்காரியாவே மாத்திட்டு போறீங்க. பிரியா ப்ளீஸ், இப்ப நீ ஆரம்பிக்காத. உங்க கண்ணே உங்களை ஏமாத்திருக்கு. ஆண்டி, நீங்களே உங்களுக்கு புரிய வைங்க. ஆனந்த், ஒருத்தருக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சா பரவாயில்ல. ஆனா என் கண்ணுக்கும் எந்த நகையுமே தெரியல. அதுவும் இல்லாம இது உங்க வீட்டு பிரச்சனை, நான் தலையிட விரும்பல. ஆனந்த், நான் உண்மையதான் சொல்றேன். நான் வந்து பார்க்கும்போது கருப்பு பொம்மை தான் இருந்தது. நான் உண்மையதான் சொல்றேன். டேய், என்னங்க என்னங்க இங்க வாங்கல. என்னாச்சு? அது வந்து இங்க பாருங்க. இது 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 இதை யாரு இங்க வச்சது? வேற யாரு வைப்பாங்க? எத்தனை முறை சொன்னேன், இவங்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. நீங்க தான் என்ன நம்ப மாட்டீங்களே. நம்பாதீங்க, நல்லா அனுபவிங்க. இவ்வளவு பெரிய வீட்டுக்கு யாராவது 1000 ரூபாய் வாடகை வாங்குவாங்களா? அதுவும் இந்த காலத்துல. அப்புறம் இந்த ஆனந்த் இருக்கானே, சூனியக்காரியா கூட்டிட்டு வந்திருக்கான் இந்த வீட்டை அபகரிக்கிறதுக்கு. இப்பயாவது நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்னப்பா, என்னாச்சு? ஏன் கையெல்லாம் காயமா இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, பைக் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆனந்த், எப்படி எப்படி உங்களுக்கு அடிபட்டது? உன்னாலதான். இதெல்லாம் பண்றது நீதானே? எல்லா விஷயத்துக்கும் என்ன ஏன் காரணம் சொல்றீங்க? இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து தேவையில்லாததெல்லாம் நடக்குது. ஆனா நீங்க தான் உங்களுக்கு புரிய வைக்க. ஐயோ, என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்களேன். நீங்க 2 பேரும் என்ன ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்க விடுங்க. ஆனந்த், நான் சொல்றது ஆனந்த். அண்ணி, நம்ம வீட்ல நடக்கிற சம்பவத்தை எல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வாங்க. பம் பம் மிசனே. அண்ணி, இவர்தான் குருஜி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவர் சரி பண்ணிடுவாரு. நான் எல்லா விவரத்தையுமே சொல்லிட்டேன். ஆனா நீங்க தான் அனுமதி கொடுக்கணும். குருஜி கிட்ட நம்ம வீட்ல என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய சொல்ல முடியும். ஆமா, சரிதான். நானே இதெல்லாம் நினைச்சிட்டு தான் இருந்தேன். யாரையாவது இங்க கூப்பிட்டு நம்மளையும் நம்ம வீட்டையும் அந்த சூனியக்காரிகிட்ட இருந்து காப்பாத்தணும்னு. ஐயா, என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இந்த வீட்ல ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்புறம் நான் ஒரே விஷயம் சொல்றேன், இதெல்லாம் என் மருமக தான் பண்ணிட்டு இருக்கா. நீங்க தான் எங்களோட இந்த வீட்டையும் என்னையும் என் பையனையும் அந்த சூனியக்காரிகிட்ட இருந்து காப்பாத்தணும். அவ என் பையன் ஆனந்த வசியம் பண்ணி வச்சிருக்கா. நான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கும் போதே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இங்க ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் என்கிட்ட ஒரு பரிகாரம் இருக்கு. நான் இந்த வீட்டோட மூல முடுக்கெல்லாம் பார்த்தாகணும். அப்பதான் இந்த கஷ்டங்கள் இருந்து உங்களை விடுவிக்க முடியும்.
எலும்பிச்சம்பழம் காலையில சிவப்பா மாறி இருந்தா இந்த வீட்டுக்கு கெடுதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமா, இந்த எலும்பிச்சம்பழம் சிவப்பா மாறி இருந்ததுன்னா இங்க சூனியக்காரி இருக்கான்னு அர்த்தம். அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அவ சுய ரூபத்துல இருப்பான். அப்பதான் அவளை பார்க்க முடியும். முடிஞ்சுதா? நான் கிளம்பலாமா? நான் நல்லா வேண்டிக்கிறேன் நம்மளோட சந்தேகம் தப்பா இருக்கணும்னு. ஆனா இந்த விஷயத்தை நான் உறுதியா சொல்ல முடியாது. எனக்கு பிரியாவை பார்த்தா பயமா இருக்கு. நான் ராத்திரி எல்லாம் தூங்குறதே இல்ல. என்னோட சேர்ந்த மிஸ்ராவுக்கு இப்படிதான் தோணுது. நீ இந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்தை கூட்டிட்டு வந்திருக்க. நான் ஏதாவது பேசலாமா? வேண்டாம், இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் பிரியா. இப்ப நீயே இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியானு? உன் நடவடிக்கையை பார்த்தா யாருக்கு தான் சந்தேகம் வராது? யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுற. கருப்பு ட்ரெஸ் எதுக்கு போடுற நீ? யாருக்கிட்டையும் எதுவும் பேசுறதும் இல்ல. நான் அப்படிப்பட்டவளா இருந்தா நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என் மேலதான் நீ மந்திரம் போட்டிருக்கியே, அதனாலதான். ஆனந்த், எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை நீதான். என்னை இது நாள் வரைக்கும் நீ புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்ச. ஆனா இல்ல, இன்னைக்கு நீயும் என் மனசை உடைச்சிட்ட. பிரியா, நீ இதையும் தப்பா எடுத்துக்கிட்டேன்னா என்னை விட்டு நீ தாராளமா போலாம். முடியாதா? நாம 2 பேரும் பிரியணும்னா நம்மள ஒருத்தர் செத்தாதான் அது நடக்கும். ஏன்பா ஆனந்த், நீ எதுக்காக அவ கூட இப்படி எல்லாம் சண்டை போடுற? அவ சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மை ஆயிடுச்சுன்னா? ஆனந்த், அமாவாசை அன்னைக்கு ராத்திரி நிஜமாவே அவளோட குணத்தை காட்டிட்டா. ஓ மேல ஒரு கண்ணு அடி நீதாய முறப்பொண்ணு. இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. அப்படியே ஒரு தேவதை வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி. உண்மையாதான் சொல்றேன், ரொம்ப பெரிய மந்திரவாதி தான் நீ. ஆனா நீ இந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவன் தான். உன்னை பெத்தவங்களுக்கு உன்னால பிரயோஜனம் இல்ல. மனுஷ ஜென்மத்துக்கே நீ ஒரு கலங்கம் தான். அடடா, நீ உன்னுடைய சூனியக்காரி முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. சத்தியமா சொல்றேன், உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம் போல இருக்கா. முதல்ல கட்டி பிடிச்சுக்கோ, அப்புறம் நிதானமா கழுத்தை நெறி. என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நான் ரொம்ப கெட்டவள மாறிடுவேன். என்ன இது? இதெல்லாம் தான் உன்னுடைய சூனியக்கார ஆயுதமா? இதெல்லாம் உடைஞ்சு போச்சே. இவள பாருங்க, இவ என் கழுத்தை நடிச்சு என் ரத்தத்தை குடிக்க பாக்குறா. இவ ஒரு சூனியக்காரி. ஆமா ஆமா, நான் ஒரு சூனியக்காரி தான். உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். என் மானத்தோட பலியான நினைச்சா உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன். இவளுக்கு பைத்தியம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வாங்க. ஆனந்த், என்ன இந்த பார், ரொம்ப ஓவரா போகுது. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இன்னிலிருந்து நீ வாடகை அதிகமா கொடுக்கணும், அதுவும் என்கிட்ட கொடுக்கணும். சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத, அப்புறம் உன்னை அடிச்சு கொன்றுவேன் பாத்துக்கோ. ஏற்கனவே உன் பொண்டாட்டி என்ன கொலை பண்ணுன்னு சொல்லியிருக்கா. உனக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நாக்க அறுத்துருவேன். என்னடா வேணும் உனக்கு? பணம் தானே? இந்தா, இத வச்சுக்க, எடுத்துக்க.
அப்புறம் சொல்லு பிரியா, உன்னோட மேரிட் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்ன சொல்றதா? அதை சரி பண்ணதான் உங்களை நான் வர சொன்னேன். டோன்ட் வரி பிரியா, நான் ஒரு பேரநார்மல் எக்ஸ்பர்ட். இதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதோ ஆனந்தே வந்துட்டாரு. ஆனந்த், இவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஸ்டீவ். ஹாய். ஹாய். இவர் ஒரு பேரநார்மல் எக்ஸ்பர்ட். அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனந்த், இவரை நான் தான் நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன். உன் சந்தேகத்தை, உங்க அம்மா சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு. நான் அப்நார்மலானவ இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண. வாங்கன்னு வீட்டை சுத்தி பார்க்கலாம். யா ப்ளீஸ். இங்க எதுவும் அமானுஷ்யம் இல்ல. இங்க எந்த பிசாசும் இல்ல, சூனியமும் கிடையாது. அதெல்லாம் சரி, ஆனா அந்த எலுமிச்சம்பழம் சிகப்பா மாறினதுக்கு என்ன காரணம்? எலுமிச்சம்பழத்தை சிவப்பா மாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பணம் கொடுங்க போலி மந்திரவாதிங்க செய்யற வேலை அது. தேவையில்லாம உங்க மனசை நீங்க குழப்பிக்காதீங்க. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. சண்டை போடுறதுக்கு வாழ்க்கை முழுக்க போட்டுக்கலாம். இப்ப நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. Thank you Steve. Thank you so much. Thank you. வரேன். Bye. பாத்தியா, இப்பவாது நான் சூனியக்காரி இல்லைங்கிற நம்பிக்கை வந்துச்சா? இந்த வீட்டுக்கு என்னால எந்த ஆபத்தும் இல்ல. சூனியக்காரி இல்ல, ஆனா மாயக்காரி தான் நீ. என்ன மயக்கி வச்சிருக்கேன்னு தெரியல. சொல்லுங்கம்மா. சரிம்மா வரேன். என்னவா? அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன். அவங்களையும் இங்கே கூட்டிட்டு வந்து இதை எடுத்து சொல்லி மனசை மாத்துறேன். சரி, போயிட்டு வந்துடுறேன். இது வழக்கம்தான்னு உனக்கு தெரியும்ல. நீ ஒன்றும் பயப்படாத, நான் வரும்போது லைட் வாங்கிட்டு வரேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. பாய். ஆனந்த், ஆனந்த், எங்கடா இருக்க? ஆனந்த், என்னாச்சுமா? அவரு உங்களை கூப்பிட தான் கிளம்பினாரு. என்ன கூப்பிடுவா? அவங்க வரலந்தா நானே நடந்து வந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. நான் ட்ரை பண்றேன். என்னாச்சு? ஃபோனும் போக மாட்டேங்குது. நீ மறுபடியும் அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. இப்ப போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. அம்மா, என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பாருமா, நேத்து ராத்திரி ஆனந்த் என்ன கூட்டிட்டு வர்றதுக்காக வந்திருக்கான். ஆனா இது வரைக்கும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பையனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ஒண்ணும் ஓட மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இது பாரு பிரியா, நாம இதுக்கு மேல லேட் பண்றது நல்லது இல்ல. நாம இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம். வாங்க போலாம். ஆமாமா, ஆனந்த் அண்ணா அங்க இருக்காரு. எங்க? அது அந்த சந்தில பாத்தேன். எவ்வளவு நாள் தான் இப்படியே அழுதுகிட்டே இருக்க போறீங்க? நடந்தது எதுவுமே நம்ம கையில இல்லையே.
ஆனா வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். உங்களோட துக்கம் எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா உங்களை நீங்களே தேத்திக்கிட்டு தான் ஆகணும். அம்மா பிரியா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாமா. நீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டு போகத்தான் நான் இப்ப இங்க வந்தேன். நாம எல்லாருமே ஒரே குடும்பம் மாதிரி தான். நான் சொல்றது உண்மைதாங்க. நாங்க உங்க குடும்பத்தோட ஒவ்வொரு சுக துக்கத்திலையும் பங்கெடுத்திருக்கோம். எனக்கும் தண்ணி வேணும். நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவேன். உன் கூடவே நான் இருப்பேன், உன் புருஷன் மாதிரி. உன்ன மாதிரி மனுஷெல்லாம் உயிரோட இருக்கிறதே தப்பு. கொஞ்சம் தள்ளியே இரு, இல்ல கழுத்தை நெரிச்சு நான் கொன்னுடுவேன். ரத்தன், நீ முதல்ல என் கூட வா. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நீ எந்த உதவியும் பண்ண வேண்டாவா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்காக நீ கண்டிப்பா அனுபவிப்ப. நட. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவாயன. எனக்கு தெரியும் ஒழுங்கா கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை? ஒரு தடவை சொன்னா புரியாத அவங்களுக்கெல்லாம். ரத்தன், உன்னை நான் கடைசி தடவையா எச்சரிக்கிறேன். இப்படியெல்லாம் நீ நடந்துக்கிறத நிறுத்தலன்னு வை, நான் உன் மூச்சையை நிறுத்த வேண்டி வரும். நீ எனக்கு ஒத்துழைக்கலன்னா நான் என்னுடைய அறிவியல் அறிவை வச்சு உன்னை சூனியக்காரியா மாத்திருவேன். உனக்கு என்ன தோணுது? வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குது, அதெல்லாம் தற்செயலா நடக்குதானா? இல்ல, இது எல்லாமே என்னோட செட்டப். வீட்டுல பொம்மையை கொண்டு வந்து வச்சது, எலுமிச்சம்பழம் சிகப்பா மாறினது, அலமாரியில நகைங்க காணாம போனது, டெரஸ்ல தீ பிடிச்சது, எல்லாம் எல்லாம் என்னோட பிளான் தான். எப்படி? என்னோட பேச்ச மட்டும் நீ கேட்கலன்னு வை, இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப மோசமா போயிடும். உனக்கு யோசிக்க ஒரே ஒரு நாள் டைம் கொடுக்கறேன். நல்ல முடிவா சொல்லு. சார், நீங்க எல்லாரும் பிரியா உங்க மருமக தானே? ஆமா சார். கொஞ்சம் கூப்பிடுங்க. பிரியா. கான்ஸ்டபிள். நீங்க நீங்க என்ன அரெஸ்ட் பண்றீங்க? நான் எதுவும் பண்ணல இன்ஸ்பெக்டர். ரத்னா யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு பிரியா மேல சந்தேகம் இருக்கு. இவ என்ன பண்ணான்னு சொல்லுங்க. ஆமா சார், நானே என் கண்ணால பிரியாவை பார்த்தேன். அவ நடுராத்திரி மாடியில இருந்து இறங்கி வந்துட்டு இருந்தா. கூட்டு வாங்க. இவள நான் எதுவும் பண்ணல. அம்மா, நீங்களாவது சொல்லுங்க. இந்த தடயம் ஒரு பொண்ணோடது கிடையாது, ஒரு ஆணோட தடம் இது. அப்படின்னா இந்த கொலையில யாரும் இன்னும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஏய், ஒன்னதான், இங்க வா. அடுத்து வயசாயிடுச்சுல, அதான் வேகமா ஓட முடியல. நாங்க அடிச்சு கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடு, அந்த கைத்தடம் உன்னோட தானே? ஆமா சார், அந்த கைத்தடம் என்னோட தான். நான் தான் என் பையனை கொன்னேன். எதுக்காக? இத பாருங்க சார், என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியல.
எப்பவும் சொத்து சம்பந்தமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. அவன் பங்கு கொடுக்க சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருந்தா. அன்னைக்கு சொத்து சம்பந்தமா என்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். அவனை சமாதானப்படுத்தலான்னு போனேன். நான் மாடிக்கு போய் பார்த்தப்ப அவன் பிரியா கிட்ட தப்பா பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ரத்தன், நீ உன்னோட பொறுக்கித்தனத்தோட எல்லா எல்லையையும் கடந்துட்ட. ஏண்டா இப்படி? ஏண்டா அந்த பிரியா பின்னாடி இப்படி அலையற? ஏன் அவளை பாடா படுத்துற? இதுக்கப்புறமும் நீ அவ பக்கம் திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் ரொம்ப கெட்டவனாயிடுவேன். அப்பா, ராத்திரி ரொம்ப நேரமாச்சு, கீழே போய் படுங்க. உன் வாழ்க்கை நாசமா போனது பத்தாதுன்னு மத்தவங்க வாழ்க்கையை ஏன் நாசப்படுத்த பாக்குற? நான் வாழ்க்கையை நாசப்படுத்த பாக்குறேனா? என் வாழ்க்கை தான் இங்க நாசமா போயிடுச்சு. சொத்து எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சிட்டீங்க. மிச்சம் இருக்கிறத அந்த ஆனந்தோட அம்மாவுக்கு தானம் பண்ணிட்டீங்க. நீ அந்த ஒரு காரணத்தையே சொல்லிட்டு என்ன தப்பு வேணாலும் பண்ணுவியா? அப்படிதான் பண்ணுவோம்ப்பா. ஏற்கனவே நிறைய பண்ணிட்டேன். ஆனந்த போட்டு தள்ளினதே நான் தான். இதுக்கப்புறம் என் வழியில யாராவது வந்தாங்கன்னா அவங்களையும் போட்டு தள்ளுவேன். நான் தான் கொன்ன அவனை. ஆமா இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் அவன் படுத்த மேல எலுமிச்ச பழமும் குங்குமமும் வச்ச. அப்பதான் ஆனந்த கொலை பண்ணவன் தான் இந்த கொலையும் பண்ணுவான்னு தோணுமே. வேண்டாம் சார், இப்படி ஒரு பொறுப்பு வேண்டாம். அது அந்த பிரியா பொண்ணு இருக்கல, அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார், ரொம்ப நல்ல பொண்ணு. சோனியா கரியால இல்ல சார். இதோ செத்து கிடக்கிறான என் பையன், அவன் தான் இவளை சோனியக்காரியா மாத்தி வச்சிருந்தான். அவன் நோக்கத்தை நிறைவேற்றிக்கணும்னு. இவர் அரெஸ்ட் பண்ணுங்க, இழுத்துட்டு வாங்க, வண்டியில ஏத்துங்க. பாத்தீங்களா, நீங்க மட்டும் நான் சொன்னதெல்லாம் நம்பி இருந்தீங்கன்னா, என் மேல சந்தேகப்படாம இருந்திருந்தா இன்னைக்கு ஆனந்த் நம்ம கூட இருந்திருப்பாரு. அம்மாடி, நீ என்ன மன்னிச்சிருமா. உனக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப கெடுதல் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஆனந்த் நம்ம கூட இல்லாம போயிட்டா. நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிருக்கேம்மா. உனக்கு உனக்கு தயவு பண்ணி அப்படி பேசாதீங்க. வேண்டாம்மா, நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான்மா. ஆனந்த் மேல வச்ச பாசத்தை என்கிட்டயும் காட்டுவீங்கல்ல.